நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவையெல்லாம் எப்போது நமக்கு வந்து சேரும்? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கின்றது? நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற இந்த கேள்விக்குறியானது அவ்வப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியையும் இறைத்தன்மையையும் கேள்வி கேட்கக்கூடியதாக நிறைய நேரங்களில் அமைந்துவிடும். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது? நான் என்ன பாவம் செய்தேன் என்கின்ற அந்த மனநிலையானது ஒவ்வொருவருக்கும் வந்து சேருவது உண்டு. எண்ணம் அறிந்து செயல்படாத நேரங்கள் நிறைய இருக்கின்றன. கடவுளுடைய விருப்பம் ஒன்றாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேர்ந்து கொள்ளுகிற விருப்பங்கள் ஒன்றாக நம்முடைய கடவுளோடு சேர்ந்த நம்முடைய மனநிலையானது நிறைய நேரங்களில் நாம் பயணிக்காமல் இருந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இவ்வாறு இருக்கிறது என்கின்ற அந்த தவறான புரிதலானது நம்முடைய எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை, எனக்கு நடப்பவையெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு விதமான உணர்வில் கலந்த வழிகள், நம்முடைய வாழ்க்கையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டாயத்திற்குள் நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தியிருப்போம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அன்னை மரியாளுடைய வாழ்க்கையினிலே நாம் பார்த்தோமே என்றால் சரியான புரிதலோடு அன்னை மரியாள் தன்னுடைய மகனை அவள் வாஞ்சையோடு கண்டிருக்கிறாள், வாழ்ந்திருக்கிறாள். மகனுடைய திருவுளத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்னை மரியாளுடைய மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே தாயை அவளுடைய மகன் திட்டுகின்ற போதோ ஏதாவது வார்த்தைகள் சொல்லுகின்ற போதோ பெத்த தாயினுடைய அந்த மனமானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நான் என் கருவில் சுமந்து பாலூட்டி
எல்லாவற்றையுமே நீதான் என்று ஒவ்வொரு நேரமும் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிறேன். ஆனாலும் கூட என்னை நீர் கண்டுகொள்ளாத ஒரு சில நேரங்கள், என்னை எதிர்த்து பேசுகிற நேரங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த புரிதல் வேறு, அன்னை மரியாளுடைய வார்த்தையில் இருக்கிற புரிதல்கள் வேறு. நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, நம்முடைய பொறுப்புகளில் இருந்து நாம் தவறி போயிருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்புகளில் இருந்து நாம் அகன்று போயிருக்கலாம். சரியான புரிதல் இல்லாமல் குடும்பங்களிலும் உறவுகளிடையிலும் நிறைய விரிசல்கள் உண்டாகியிருக்கலாம். ஆனாலும் கூட நமக்கெல்லாம் இந்த திருவிவிலியத்தின் வாயிலாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் இறைமகன் இயேசுவினுடைய அத்தகைய சூழ்நிலைகளையுமே சரியாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் எவ்வாறு அவர்களோடு இருக்கிற அந்த உறவு முறைகளை சரியான புரிதலோடு பார்க்க வேண்டும் என்பதனை இன்றைய நற்செய்தியானது நமக்கு எடுத்து உரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் ஒரு முறை வாசிப்போம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 31 35 வரை. அப்போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். அன்புக்குரியவர்களே, கின்ஷிப் என்கின்ற இந்த இரத்ததலுக்கு இடையிலான உறவு முறைகளும் குடும்பங்களுக்கு இடையிலான இந்த உறவு முறையுமே சமச்சீராக ஒரே இயக்கத்தில் எல்லோருக்கும் தேவையான புரிதலோடு பயணிக்க வேண்டும் என்றால் கீழ் சொல்லப்படுகிற இத்தகைய பண்பு நலன்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினிலே பின்பற்ற வேண்டும். காமன் எக்ஸ்பீரியன்ஸ், பொதுவான அனுபவமாக இந்த உறவு முறைக்குள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். ஆனாலும் குடும்பம் என்று வருகின்ற போது அவர்கள் ஒவ்வொருவராக இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் ஒருவருடைய மனதை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே அந்த குடும்பமானது ஒரு நல்ல பாதையில் பயணிக்க முடியும். இந்த குடும்பமானது எல்லாவற்றையுமே பொதுவாக தன்னுள் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு குடும்பம் எனக்கென்று கணவன் ஒரு விதமாகவும், மனைவி ஒரு விதமாகவும், பிள்ளைகள் ஒரு விதமாகவும், அந்த குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் ஒரு பக்கமாக பயணிக்கின்ற போது அந்த குடும்பமானது ஒரு நிறைவுள்ள குடும்பமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர்களுடைய எல்லா சொந்த உணர்வுகளுமே ஒரு குடும்ப உணர்வாக மாற வேண்டும். ஏதோ நாம் ஒரு திருவிழாவுக்கு செல்லுகின்றோம், ஒரு குடும்ப விழாவுக்கு செல்லுகின்ற போது ஒரு குடும்பமாய் போக வேண்டும் என்று நாம் பார்த்து பார்த்து எல்லோரும் ஒருவரும் விட்டுவிடாமல், ஒரு குடும்ப புகைப்படம் எடுக்கும் போது கூட ஒருவரும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவருடைய அனுபவமும் என்னுடைய குடும்ப அனுபவமாக மாறுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு குடும்பத்தோடு அமர்ந்து எனக்கு இன்றைய நாள் இப்படி இருந்தது, எனக்கு இவ்வாறெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது, இன்றைய நாளை நான் இவ்வாறெல்லாம் கழித்தேன் என்று என்றாவது உங்கள் மனைவியிடமோ, மனைவி தன்னுடைய கணவனிடமோ எனக்கு
வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட அனுபவமா, பள்ளியிலே இப்படி ஒரு அனுபவம், நான் படிக்கின்ற இந்த கல்லூரியிலே இப்படிப்பட்ட அனுபவம் என்று நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நேரங்கள் இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். இன்றைய நவீன நாகரிகத்தினிலே எல்லோருக்குமான ஒரு ரூம், எல்லோருக்கும் ஒரு அறை, எல்லோருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்துகிட்ட போது எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சுருங்கி போய் விடுகிறோம். நான் கணவன் மனைவி திருமணம் எனும் அருள் சாதனத்தின் மூலமாக நீங்கள் ஒருவர் என்ற அந்த திருமணத்தின் பந்தத்தை நம்முடைய வாழ்க்கை இன்று நெறிப்படுத்துகிறதா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு தான் தெரியும் அப்படி என்கின்ற அந்த நான் என்கின்ற அந்த சொல்லானது அழிந்து நாம் என்று ஒவ்வொரு மனிதனும் அந்த குடும்பத்தினராக உச்சரிக்கின்ற போதுதான் அந்த குடும்பமானது இறைவன் வசிக்கின்ற வாழ்விடமாக இருக்கும். நாம் இதை சற்று பரிசீலனித்தே ஆக வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய அனுபவமும் நம்முடைய குடும்ப அனுபவமாக மாற வேண்டும். அப்படி நாம் மாற்றவில்லை என்றால் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலே போகிவிடும். என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும் என்று நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளிடம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுடையோ நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு வழிவகுப்பதாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒழுங்குமுறைக்கு வழிவகுப்பதாக இருக்கும். நம்முடைய குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக இயங்க வேண்டும், நல்ல மனப்பான்மையோடு பயணிக்க வேண்டும் என்று நாம் நினைத்துமை என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த வாழ்வியல் சூழ்நிலையை, அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தை அவர்கள் தங்கள் குடும்ப நபர்களோடு பரிமாறிக்கொள்ளுகிற போது அது அந்த குடும்ப அனுபவமாக மாறுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய அன்றாட செயல்கள் எல்லாமே, அவர்கள் எண்ணியது, சொன்னது, வாழ்ந்தது எல்லாமே ஒரு குடும்ப அனுபவமாக இருப்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் காண முடிகிறது. அடுத்ததாக, எல்லோருக்கும் பொதுவான ஒரே ஆர்வம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருப்பது இயல்பான ஒன்று. ஆனால் குடும்பம் என்று வருகிற போது நம்முடைய குடும்பம் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற கேள்வியானது நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒவ்வொரு திசையிலை நோக்கி நாம் போய்கிட்டு இருந்தோம்னா அந்த காமன் அச்சீவ்மெண்ட் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிவிடும். ஒவ்வொருடைய உள்ளமும் அறிந்து நாம் செயல்பட வேண்டியது உண்மை, நன்மைதான். ஆனால் அந்த ஒவ்வொருடைய உணர்வும் ஒரே விதமான உணர்வை நோக்கி செல்லுகிறதா? ஒரு சில விஷயங்களில் நம்ம குடும்பங்களில் ஒரு பெரிய வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடத்துவதாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக நாம் அந்த வேலையை பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் அந்த தனித்தனி வேலைகள் எல்லாம் ஒரே ஒரு செயலை அழகுபடுத்துவதாக அமையும். கல்யாணம் ஒன்று நடத்துகிறோன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தரை விடுவோம், ஒருவரை மற்ற பத்திரிகை கொடுப்பதற்கு கொடுப்போம். ஆனால் இந்த தனித்தனி வேலைகளை எல்லாமே அந்த திருமணம் நன்றாக நடைபெற வேண்டும் என்ற அந்த குவியலாக இருக்கிற அந்த ஒருமித்த நலனுக்காக மட்டும்தான் நாம் இத்தகைய பண்புகளில் தனித்தனியாக இருந்தாலும் வேலைகள் செய்தாலும் அந்த ஒன்றுபடுதல், அந்த நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும், அந்த நிகழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து நாம் செய்வோம். அந்த பொதுவான அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இந்த பொதுவான ஆர்வம் ஆனது வரும். நிறைய நேரங்களில் நாம் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்க, இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஒர்க்கை, அந்த வேலையை அவர்கள் எவ்வாறு ஆர்வமாக செய்கிறார்கள், இறைவனுடைய அந்த அருள்மிக்க வாழ்க்கையிலே பயணிப்பதற்கு ஏதோ வேலை கொடுத்துட்டாங்க, கடமைக்குன்னு நான் செய்கிறேன், ஏதோ இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், கடமைக்குன்னு நான் இருக்கிறேன், ஏதோ நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதால கடமைக்காக நான் உங்களுக்கு இந்த காசை கொடுக்குறேன் அப்படி என்ற அந்த மனநிலை வந்ததென்றால் அது ஒரு நல்ல குடும்பமாக, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய குடும்பமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அன்புக்குரியவர்களே,
நிறைய நேரங்களில் நாம் இறைவனை மறந்து திரிந்த நேரங்களால் இத்தகைய உணர்வுகளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த சார அம்சங்களை நாம் மறந்து விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்க வல்லவருடைய கிருபையை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் தொடர்ந்து ஒரே நேர்கோட்டில் நம்மால் பயணிக்க முடியும். இறைவன் நாம் தவறுகின்ற போது நம் கரங்களை பிடித்து வழிகாட்டக்கூடிய வல்லமை படைத்தவராயிருக்கிறார். இதோ நிறைய நேரங்களில் அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நகராது என்று தெரிந்தும் அவரை புறக்கணித்த நேரங்கள் நிறையவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கடவுளுடைய பற்றிய அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சற்று குறைவாகவே ஒரு சில நேரங்களில் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சிக்கன பிடித்துக் கொள்வோம். அவரின்றி நம்முடைய வாழ்க்கையினிலே ஒரு காலமும் பொது அனுபவம் கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருமித்த ஒரு நபரனுடைய அனுபவம் கிடைக்காது. அவர் இல்லாமல் பொதுவான ஒரு ஆர்வம் நமது குடும்பத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவற்றை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய அருளை வேண்டி உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்ற இந்த பாடலை பாடி இறைவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார்
வாழ்க்கையில் உறவு முறைகளுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே பொதுவான அனுபவம் கண்டிப்பாய் தேவை, பொதுவான ஆர்வம் கண்டிப்பாய் தேவை. அதனை போன்று காமன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், பொதுவாக ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த மனநிலையானது மிக இன்றியமையாததாக இருக்கிறது. குடும்பம் என்று எடுத்துக்கொள்கின்ற போது தாய், தந்தை, பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து ஒரு சில நேரங்களில் ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்படுகின்ற மாத்திரத்தினிலே அந்த குடும்பமானது ஒரே நோக்கி ஒரே பாதையில் பயணிக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. நான் குடும்ப தலைவனாக இருக்கிறேன், நான் சொல்வதை தான் அவர்களெல்லாம் கேட்க வேண்டும். நான் உனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நீ சொல்லுவதை என்னால் கேட்க முடியாது என்று அந்த குடும்ப தலைவனோ தலைவியோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளோ, உனக்கு வயதாகிவிட்டது, நான் சொல்லுவதை கேளுங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி அறிவு, எனக்கு இருக்கிற அந்த நாலேஜ் எல்லாம் உனக்கு கிடையாது, நீங்கள்லாம் பழமையானவர்கள், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வகையிலே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் பயணித்தார்கள் என்றால் அந்த குடும்பமானது இறைவன் வாழுகிற கோவிலாக இருப்பதற்கான சூழ்நிலை கிடையாது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோமே என்றால் இந்த கீழ்ப்படிதல் என்பது அன்னை மரியாளுடைய மகன் இயேசுவுக்கு மிக நேர்த்தியாக இருந்ததையும் அவர்களுடைய குடும்பங்களில் ஒருவருடைய ஒருவர் மனம் அறிந்து செயல்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த பொதுவான கீழ்ப்படிதல், பொதுவான ஆர்வம், பொதுவான அனுபவம் அந்த குடும்பத்தில் இல்லை என்றால் அந்த குடும்பமானது இறைவனுடைய அருளில் பயணிப்பதற்கான சூழ்நிலையை விட்டு விலகுகிறது என்பதுதான் பொருள்படுகிறது. அடுத்ததாக காமன் கோல், பொதுவான இலக்கு என்பது அந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு டார்கெட் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் பயணிக்கிறதோ அந்த குடும்பமானது சரியாக பயணிக்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோருமே பாலவாக்கம் புனித கடற்கரை அந்தோணியாருக்கு கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பங்களில் காலையில் எல்லாருக்கும் உணவளித்து விட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சரியான இலக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே வீட்டிலேயே இருந்துட்டா கோயிலுக்கு வர முடியுமானா முடியாது. கரெக்டாக எல்லாவற்றையும் வீட்டில் இருப்பவருக்கு எல்லா பணிகளையும் நிவர்த்தி செய்துவிட்டு நம்ம நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பைக் வச்சுக்கிறவங்க பைக்கில் வந்திருப்பீங்க, பேருந்தை பயன்படுத்துபவர்கள் பேருந்து அந்த நிழற்குடைக்கு வந்து பேருந்து சரியான பேருந்தை நீங்கள் கெடுத்துருக்கணும். வர்ற பேருந்து எல்லாமே பாலவாக்கம் வராது. அதுபோன்று சரியான அந்த காசை கொடுத்து டிக்கெட்டு வாங்கியிருக்கணும், சரியாக இறங்கி இருக்கணும், சரியாக இந்த ரோட்டில் நடந்து வந்திருக்கணும். இத்தனை இலக்குகளையும் நீங்கள் சமாளித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நான் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டுமே அந்த உள் உணர்வானது உங்களை இந்த ஆலயத்தை நோக்கி நகர்த்தி வந்திருக்கும். நிறைய நேரங்களில் நிறைய நபர்கள் ஆசைப்படலாம், இன்று இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்று, இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று, இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசை கொண்டிருக்கலாம். ஒரு சில நேரங்களில் ஆசை இல்லாமல் கூட வந்து உக்காந்துருக்கலாம். ஏதோ வந்துட்டோம், ஏதோ போகிறோம், ஏதோ போயிட்டு சரி அந்த சைடு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் அது கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் துளி அளவும் கிடையாது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்றால் கடவுள் உங்களோடு பயணிக்க வேண்டும். கடவுளுடைய ஆலயத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பவராக, உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய அருள் வளங்களால் வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உக்காந்து இருந்ததா கண்டிப்பாக கோவிலை வந்து அடைவதற்கான சூழ்நிலை கிடையாது. அதே போலதான் குடும்பத்திற்கென்று ஒரு இலக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருந்தாலும், நான் இது படிக்க போறேன், நான் இது ஐ வாண்ட் டு பிகம் லைக் திஸ் அப்படின்னு ஒரு தனித்தனி இலக்குகள் இருந்தாலும் அந்த இலக்குகள் எல்லாம் பொதுவான ஒரு இலக்காக அமைய வேண்டும். அந்த இலக்கு வெறும்
சொத்துக்களை சேகரிப்பதற்கு மட்டும் கிடையாது. சொத்துக்களை சேகரிப்பதற்கு மட்டும் கிடையாது. வங்கியில் இருக்கிற பணத்தை நாம் பாதுகாப்பதற்கு மட்டும் கிடையாது. நாம் உண்பதற்கு மட்டும் கிடையாது. நம்முடைய இந்த இலக்கு, நம்முடைய கோல் என்பது நம்முடைய குடும்பத்தில் அமைதி எப்போதும் இருக்க வேண்டும். நமது குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்வாய் இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். ஒருவர் எழுகின்ற போதும் ஒருவர் விழுகின்ற போதும் தோள் கொடுத்து தாங்கக்கூடியதாகவும் கயரங்கள் கொடுத்து அரவணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த இலக்கை தான் இறைமகன் இயேசு விரும்புகிற இலக்காக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையினிலே இறைமகன் இயேசுக்கு கொடுத்த இலக்கும் அத்தகைய ஒரு இலக்காகத்தான் இருக்கிறது. ஒருவர் ஒரு கூரையின் கீழ், ஒரு குடும்பத்தின் கீழ் வாழ்ந்தாலும் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய ப்ரெசன்ட் அப்டேட் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு அறையிலும் இருந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிறோம். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது வேணும், லஞ்ச் இது வேணும். ஒருவர் ஒருவரை சந்திப்பது கிடையாது. ஒருவர் ஒருவரிடம் மனம் விட்டு பேசுவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த கின்ஷிப் அப்படின்னா இந்த உறவு முறைக்குள் இருக்கிற ஒரே குடும்பத்தை சார்ந்த அந்த உறவு முறைகளுக்குள் பொதுவான அனுபவம் கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொருவருடைய அனுபவமும் அந்த குடும்பத்தினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய அனுபவம் பொதுவான ஆர்வமாக இருக்க வேண்டும். அந்த பொதுவான ஆர்வம் என்பது பொதுவான எல்லோருக்கும் கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படுகின்ற போது அந்த குடும்பத்திற்கான இலக்கானது அவர்களால் எது என்று சரியாக கர்ணிக்க இயலும். நம்ம நினைக்கிற போல ஆடம்பர பொருட்கள் வாங்குவது மட்டுமே அந்த குடும்பத்தினுடைய இலக்காக இருந்து விட முடியாது. அந்த குடும்பம் அமைதியோடு இருக்கிறதா? அந்த குடும்பத்தில் ஒருவர் ஒருவருடைய மனம் விட்டு பேச முடிகிறதா? அந்த குடும்பத்தில் ஒருவர் ஒருவருடைய முகத்தை பார்த்து பேச முடிகிறதா? ஒரே குடும்பத்தில் இருப்போம், ஒரே வீட்டில் இருப்போம், ஆனால் யாருமே அந்த பொதுவான அனுபவத்திற்கோ பொதுவான ஆர்வத்திற்கோ பொதுவான கீழ்ப்படிதலுக்கோ பொதுவான இலக்குகளுக்கோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இடம் இருக்கிறதா என்றால் நிறைய நேரங்களில் இல்லை என்பதுதான் நமக்கு பொருள்படுகிறது. ஆனால் திருக்குடும்பம் நம்முடைய எல்லா குடும்பத்திற்குமே முன்னுதாரணமான ஒரு குடும்பமாக கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய திருவுளத்தின்படி வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியை நான் வாசித்த போது நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் இந்த நற்செய்தியை தான் அவங்களுடைய ஆயுதமாக எடுத்து அன்னை மரியாளை பற்றி வசைப்பாடுவார்கள். அன்னை மரியா ஒரு சாதாரண பெண்மணி, அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு கடவுளுக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் தரீங்க? நம்ம சொல்லணும், நம்ம கடவுளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கல. நம்முடைய எல்லா ஜபங்களும் கடவுளுக்கு, ஆராதனை கடவுளுக்கு. ஆனால் நாம் வணக்கம் செலுத்துவது அன்னை மரியாளுக்கு. இறைவனுக்கு மட்டும்தான் துதியும் மகிமையும். வணக்கம் என்பது எல்லா புனிதர்களுக்குமே நாம் கொடுக்கக்கூடிய ஒன்று. அது அவர்கள் வாழ்ந்த முன்மாதிரியான வாழ்க்கையால் தாயாம் திரு அவையினாலே போற்றுதலுக்குரிய ஒரு நிகழ்வாக ஒரு வணக்கம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் அவர்கள் சொல்லுவது உண்டு. இன்றைய இந்த நற்செய்தியினை அவர்கள் எப்போதுமே முன்கோட்டி இட்டு காட்டுவார்கள். அன்னை மரியாள இயேசு யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று சொல்லிட்டாரு. அன்னை மரியாளும் ஒரு சாதாரண பெண்மணி. ஒரு சாதாரண பெண்மணி, எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்று நம்மால் சொல்லிக் கொள்ள முடியும். சாதாரண ஒரு மனிதர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகள் யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று கேட்டால் கோபம் படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதானே? நீங்களாம் கோபப்படுவீங்களா? உங்க பிள்ளைகள் உங்களை எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சும்மா சல்லுன்னு கோபம் வந்துடும். நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த பையன், நீ என்ன தப்புன்னு சொல்றியா அப்படி என்ற மனநிலை வந்துவிடும். ஆனால் அன்னை மரியாள் இந்த மனநிலையில் இருந்திருப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அன்னை மரியாள் இந்த மனநிலையில் தான் இருந்திருப்பாங்களா? இயேசு சொன்ன உடனே அன்னை மரியாளுக்கு கோபம் வந்திருக்குமா? அன்னை மரியாளுக்கு கோபம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வாயை திறக்கலன்னா நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன், இதை தான் கேட்டு இருப்பேன். அன்னை மரியாளுக்கு வந்திருக்காதா? வராது. கரெக்ட், வராது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது போய் சேர்ந்திருக்குது. அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. அன்னை மரியாள் இயேசுவை கருத்தாங்குவதற்கு அந்த கப்ரியேல் தூதர் மூலமாக பெற்றுக்கொண்ட போதே அந்த அறிவிப்பை முழுமையாக இயேசுவுக்காக, கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவளாக இருக்கிறாள்.
யார் என் தாய் என் சகோதரர்கள் என்ற அந்த சொல்லை கேட்டு அன்னை மரியாள் கொஞ்சம் கூட சங்கட்டம் அடைந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சராசரி தாயா இருந்தா கோபம் வந்திருக்கும். நம்மள வீட்டில் இருக்கிற ஒரு தாயா இருந்தா கண்டிப்பா கோபம் வந்திருக்கும். ஆனால் அன்னை மரியாளுக்கு அதுல டவுட் கிடையாது. நான் இறைவனின் தாய் தான் அப்படி என்பதில் அன்னை மரியாளுக்கு டவுட் கிடையாது. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்களுக்கு தான் ஒரு கோபம் வரும். யாரெல்லாம் கான்பிடண்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கோபம் வராது. அன்புக்குரியவர்களே, வேதம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது அன்னமருடைய வாழ்க்கையும் இறைமகன் இயேசுனுடைய வாழ்க்கையும். அவர்கள் ஒரு குடும்பமாய், ஒரு அனுபவம், ஒரு ஆர்வம், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு இலக்கு பெற்றுக்கொண்ட தெய்வ திருக்குடும்பமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்னை மரியாளுக்கு அது ஒரு கசப்பான அனுபவமாக இருந்திருக்குமா என்றால் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோமே என்றால், அந்த எருசலேம் தேவாலயத்தினிலே இறைமகன் இயேசு தொலைந்து போகிறார் சிறுவனாக இருந்த போது. அப்போது இயேசு என்ன கேட்கிறாரு அவங்கள பார்த்து, அன்னை மரியாளை பார்த்து, நீங்க ஏன் என்ன தேடுனீங்க? என் தந்தையின் அலுவலர்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அதை விடவா இது மிகவும் கொடுமையான வார்த்தை. இயேசு வளர்ந்துட்டு பிறகு தான் கேட்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள். ஆனா சின்ன பையனா இருக்கும் போதே, சிறுவனாக இருக்கும் போதே இயேசு கேட்கிறாரு, உனக்கு வேற வேலை இல்லையாம்மா, ஏன் என்ன தேடின? உனக்கு தெரியாதா நான் அங்கே இருக்கணும்னு? உங்ககிட்ட கப்ரியேல் தூதர் சொல்லையா நான் எந்த பர்பஸ்க்கு வந்திருக்கிறேன்னு? நான் ஸ்பெஷல்னு உனக்கு தெரியாதா? நான் கடவுளுடைய மகன் என்பது உனக்கு தெரியாதா தாயே? அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அந்த எருசலேம் தேவாலயத்தினிலே இறைமகன் இயேசு தன்னுடைய தாய் அன்னை மரியாளை பார்த்து கேட்கிறார், காணாமல் போன போது நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலர்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? சரி, அதை கூட விட்டுடுவோம். இந்த கானாவூர் திருமணத்தினில தன்னுடைய வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக இறைமகன் இயேசு அவருடைய உறவினருடைய கல்யாணத்துக்கு செல்லும் போது, போன வாரம் நம்ம அந்த ரீடிங் வாசித்தோம், அங்க ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்து விட்ட பிறகு அன்னை மரியாள் தான் அங்க இன்ஸ்டன்ட் ரெமிடியா, இன்ஸ்டன்ட் ஹெல்ப்பரா வராங்க. வந்து, மகனே, ஏதாவது இந்த திருமணத்துல உன்னுடைய அருளை கொஞ்சம் புரிஞ்சு இந்த திராட்சை ரசத்தை கொஞ்சம் கொண்டாங்க அப்படின்னும் போது அவருடைய ஆன்சர் எப்படி இருக்குது? ஆன்சர்ட், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் இன்னும் வரல, அதை பத்தி நாம் என்ன செய்ய முடியும்? அது அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க தான் பார்த்துக்கணும். ஆனா அன்னை மரியாளுடைய அந்த சிறப்பான பொதுவான குடும்ப அனுபவம், அந்த குடும்ப பொதுவான ஆர்வம், அந்த கீழ்ப்படிதல், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த குடும்பம் ஒரே பொதுவான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று திருக்குடும்பம் எவ்வாறாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது என்றால், அன்னை மரியாள் சும்மா விட்டுட்டாங்களா? டேய், நீ உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அன்னை மரியாள் கோவப்பட்டு? நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், நீ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். அன்னை மரியாள் அப்படி விட்டுபவர்கள் கிடையாது. அவருடைய மகனை பற்றி அவர்களுக்கு நல்லாகவே தெரியும். அவர் எப்படி ஒரு சேட்டக்காரர் அப்படின்றது அவங்க மகனை பற்றி அந்த உணர்வானது அன்னை மரியாளுக்கு, தாய்க்கு மிக நேர்த்தியாகவே தெரியும். நீ அப்படி இருந்தினா நான் உன்னை எப்படி மாட்டி விட்டுட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க? ஏதாவது இயேசு கூட வாதாடினாங்களா? இல்ல நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வாதாடினாங்களா? என்ன பண்ணாங்க? படியாளர்களை கூப்பிட்டு அவர் என்ன செய்ய சொல்றாரோ செஞ்சிருங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டாருங்க. அப்படி என்றால் அந்த குடும்பத்தினுடைய கீழ்ப்படிதலானது இந்த திருக்குடும்பத்தில் இறந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குடும்ப அனுபவம், ஐயோ அவங்க இந்த ரசம் இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவாங்களே, எள்ளி நகையாடப்படுவாங்களே அப்படின்னு அந்த குடும்ப உணர்வு தான் அவர்களை ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைத்தது. அந்த ஒரே நேர்கோட்டில் பயணித்ததனுடைய அனுபவம் தான் இறைமகன் இயேசு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருக்கிறார். அவர் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கார்? அந்த நேரத்துல தன்னுடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக இறைமகன் இயேசு இருக்கிறார். நம்ம பிரிவினை சகோதரர்கள் வந்து இயேசு தாய் கன்னி மரியாள் ஒரு சாதாரண பெண்மணின்னு சொன்னா நம்ம விட்டு கொடுத்துட்டு வந்துடலாமா? இயேசுவே அன்னை மரியாள் சொன்னதை வச்சுதான் அந்த திருமணத்தை, அந்த ரசத்தை அவர் நடத்தி காட்டினாரு என்கின்ற அந்த விவிலிய குறிப்பானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் உங்களுக்கு செய்வதெல்லாம், அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னை மரியாள் இதை சொல்றாங்கன்னா அவர்களால்
எதையும் முன்ன கெஸ் பண்ணாம இயேசு பற்றி ஒரு புரிதல் இல்லாம சொல்லிட்டு வர முடியுமானா முடியாது. அவரை பற்றிய ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்க வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே இந்த தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு பிள்ளைய பத்தியும் அந்த அம்மாவுக்கு தெரியும். இவன் எந்த நேரத்துல எப்படி இருப்பான், இவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், இவனுக்கு எப்படி சொன்னா அவன் எப்படி நடப்பான், அவன் இப்படிதான் இருப்பான், இதை எப்படி வீட்டுல கணவருக்கு தெரியாம மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சண்டை சச்சரவு இல்லாம மகிழ்ச்சியா ஓரளவுக்கு கண்ட்ரோலா எடுத்துட்டு போறது இந்த அம்மாக்கள் தான். நிறைய நேரங்கள்ல அடி வாங்கும் போது கூட இந்த முந்தானையில கணவர்கிட்ட அடிச்சிடக்கூடாது, வேற யாரும் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போர்த்தி தன்னுடைய மகனை பாதுகாக்க கூடியவள் இந்த அன்னை தாய் மரியாளாக இருந்திருக்க கூடும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படியெல்லாம் சேர்த்து அரவணைக்கிறோம், அவர்களை தப்பிக்க வைக்கிறோம், அவங்க மீது பாசத்தை பொழிகிறோம், அவங்களுடைய ஒவ்வொரு மனநிலையுமே நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம சாதாரண மனிதர்களாக இருக்கிற நாமுக்கே நம்ம பிள்ளைகளை பத்தி நல்லா இந்த அளவுக்கு தெரியுதுன்னா, அன்னை மரியாள் புனித வாழ்வில் உட்படுத்தப்பட்ட தாயாக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையை ஆழ்ந்து அறிந்தவராக இருப்பாள். She could have had a profound understanding of Lord Jesus Christ. Other than she couldn't move for this miracle to be happen at this family என்கின்ற அந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கிறது. இறைமகன் இயேசுவின் மீது அவருக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருந்தால், அன்னை மரியாளுக்கு குடும்பத்தின் மீது சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருந்தால், அன்னை மரியாளுக்கு கீழ்ப்படிதலின் மீது சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருந்தால், அன்னை மரியாளுடைய பணி வாழ்க்கையினுடைய இலக்கு சரியாக புரியாமல் இருந்திருந்தால், அந்த வாழ்க்கையானது நம்ம எல்லாரும் இன்னைக்கு திருக்குடும்பம் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்துக்கு எதுமா எக்ஸாம்பிளா சொல்லுவோம்? கிறிஸ்தவர்கள் திருக்குடும்பம்னு சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்தால் இறைவனுடைய மீட்பு தனியே சிதறுண்டு போயிருக்கும். ஆளுக்கு ஒரு மூலையில போயிருந்தா நம்ம குடும்பங்கள்லாம் இன்னைக்கு எப்படி சிதறண்டு போயிருக்கோம்? கணவன் ஒரு வகை, மனைவி ஒரு வகை, பிள்ளைகள் ஒரு வகை, அப்படி போயிட்டு அந்த குடும்பம் திருக்குடும்பமா ஒரே குடும்பமா இருக்குமா? காமன் குட்னஸுக்காக அந்த குடும்பம் உழைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உழைக்காது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலிஸ்டா தான் இருந்திருப்பார்கள். யாரெல்லாம் நான் என்று சொல்லுகிறோமோ அவர்களுக்கு கண்டிப்பாக அத்தகைய அருள்மிக்க வாழ்வை வாழ்வதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாத ஒன்றாக மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையில் பயணிக்க வேண்டும். இறைமகன் இயேசு தன்னுடைய தாய் தந்தையரை மதித்தவராக, தன் அன்னையின் உன்னத நிலையை ஏற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறார். அன்னை மரியாள் தன் மகன் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பதனை மிக நேர்த்தியாக அறிந்தவராக அந்த பொதுவான குடும்ப அனுபவம் அந்த குடும்பம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுவான ஆர்வம் அந்த குடும்பத்திற்கு இருந்திருக்கிறது. பொதுவான கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கிறது. பொதுவான இலக்கு மீட்பு பணியில் அந்த குடும்பம் பயணித்திருக்கிறது. இப்பேற்பட்ட பயணங்களும் அந்த பொதுவான அனுபவங்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும் பட்சத்தினிலே இன்றைய நற்செய்தியிலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்லி காட்டுவாங்க. இயேசு தன்னுடைய தாயை, யார் என் தாய் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னை மரியாளுக்கு நன்றாகவே தெரியும் தன் பிள்ளை யார் என்று. இதை தாண்டி அவர் ஒரு மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாரெல்லாம் தந்தையின் விருப்பத்தின் பிரகாரம் நடக்கிறார்களோ, என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர் தான் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை. அப்படி என்றால் அன்னை மரியாள் ஏற்கனவே இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவராகவும், இயேசுவை பக்குவப்படுத்தியவராகவும், தளர்வு அடைவு நேரங்களில் உடனிருந்து அரைபரமைப்பவராக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தினிலே அந்த குடும்ப பணியினிலே, இறைமகன் இயேசுனுடைய பணி வாழ்க்கையினிலே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய அன்பு தாயாக இருக்கிறார். அப்படி இருக்கையினிலே ஆல்ரெடி அவங்க she is inside of the house, she is inside of the heart of Jesus. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் வெறுமனவே எக்ஸ்டர்னல் சைன், அவர் தான் இயேசுவோட அம்மான்னு சொல்றதுல ஒன்றும் கிடையாது. அந்த இடங்களில அங்கிருந்த எல்லோருக்குமே அன்னை மரியாளை சுட்டி காட்டக்கூடியதாக கூட அது இருந்திருக்கிறது. அதே நேரத்தினிலே என் அன்னை தாய் மரியாளை போன்று நீங்கள் எல்லாம் வாழுங்கள் சொல்லிட்டு he gives a open invitation to everybody who gathered there. அப்படி என்கின்ற அந்த மனநிலையில் தான் நாம் இந்த விவிலியத்தில் இருக்கிற இந்த பகுதியினை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னை மரியாளிடமிருந்து அந்த புனிதமானது
இயேசுவிடமும் இருந்திருக்கிறது. இயேசுவினுடைய மனநிலையை அறிந்து அன்னை மரியாள் நடந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாள் இயேசுவை அறிந்திருக்கிறார். இறைவனுடைய திருவுலத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம நம்ம குடும்பங்களில் யாருடைய மனநிலையை அறிந்திருக்கிறோம்? நாம் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக வாழுகிறோம்? நமது குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழுகிறோமா? உண்மையான அந்த கீழ்ப்படிதல் நமது குடும்பத்தில் இருக்கிறதா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, இங்கே நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்கிறத செய், நீ சம்பாரிச்சா நீ சொல்கிறதெல்லாம் செய்யணுமா அப்படி என்கின்ற அந்த ஈகோ வருகின்ற போது நம்முடைய குடும்பமானது திருக்குடும்பமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது சிதறுண்டு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லோருக்கும் இன்று சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்ம முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம்? போங்க ஃபாதர், நான் என்ன புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, நான் எங்கேருந்து மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கஷ்டமான டாஸ்க் எல்லாம் நம்மளால் அட்டைன் பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா யாரோடு இணைந்தால் மட்டுமே நம்மால் இதில் இருக்கிற எல்லா கிரிட்டேரியாவையும், இதில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும், வாழ்க்க முடியும்னா, ஏதோ இந்த கதிர் பாத்திரத்திலே நம்மை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒப்பற்ற செல்வமாக கொள்ளுகின்ற போது ஒரு சரியான புரிதல் வரும். இன்றைய நாளில் கேட்டு பார்ப்போமே, ஆண்டவரே உங்கள் அம்மாவை பற்றி சரியான புரிதல் உங்கள்கிட்ட இருந்துருந்துச்சு, வானக தந்தை உங்கள் அப்பாவை பற்றி ஒரு சரியான புரிதல் இருந்துச்சு, உன்னுடைய சகோதரனாக இருக்கிற உன்னுடைய சகோதரியாக இருக்கிற எனக்கு உங்களுடைய புரிதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருடைய புரிதலை பெற்றுக்கொள்ளுகிற மாத்திரத்தினிலே எல்லாம் நம்முடைய வசப்படும். நம்முடைய வாழ்க்கையானது அவருடைய அதிமிகு மகிமையிலே தொடர்ந்து வழி நடத்தப்படும். எல்லா துன்பங்களும், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையும், எல்லா கஷ்டங்களும், கவலைகளும், உடல் வியாபாதிகளும் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு கைகூடி வரும். எல்லாமும் நமக்கு சமச்சீராக இருக்கும். அவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தில் நம்முடைய வாழ்க்கையானது வழி நடத்தப்படும். இவற்றை உணர்ந்தவர்களாக நாம் மாண்புயர் கீதத்திற்கு செவிமெடுப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரியவும் அருளடையாளத்தினிலே
உடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.